ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சதுனால நம்மளோட பேங்க்கும் நம்மளோட ஹோம் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.5% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதனால மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். பட் எஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.25லேருந்து 0.5 ரேஞ்ச் வரைக்கும் ஒரு சில பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருக்காங்க. ஸோ ஐடியெல்லாம் வந்து பேங்க்குக்கு ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணும்போது அவங்களுக்கு மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ அவங்களோட ஃப்ளோ இன்கம்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக, அதாவது எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக வச்சாதான் நம்ம எல்லாருக்கும் ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கு, சேஃப் அண்ட் செக்யூர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதிகமாக டெபாசிட் போடுவோம். பட் இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்றாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட், பேங்க்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் பேசிக்கான இன்ஃபிளேஷன் கூட பீட் பண்ண வாய்ப்பு இல்லை. இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னதான் நம்ம பேங்க்ல டெபாசிட் போட்டு வச்சிருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு மேல அது க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆல்ரெடி நமக்கு தெரியும், கோல்டு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு 500 ரூபாய்க்கு கீழே குறைஞ்சிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அகைன் 300 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு ஒரு 4 நாள்ல. ஸோ உங்களோட பணத்தை எஃப்டி போட்டு சேவ் பண்ணி வைக்கிறது பெட்டரா, அட்லீஸ்ட் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு டிஸ்அப்பாயின்மெண்ட்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டரா இருக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. See you next video. Bye bye.